ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சீன் போட்ட ஜிவி பிரகாஷ் கடல்ல எண்ணெய் படலம் மிதக்கிறத கண்டிச்சு தவறான படத்தை ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது பத்தி ட்விட்டர்ல பத்திரிகையாளர் மற்றும் சிலர் கேள்வி எழுப்புனதுக்கு பதிலளிக்க முடியாம தப்பி ஓடி இருக்காரு. சமீப காலமா திரைத்துறையை சேர்ந்த அரைகுறைகள் கருத்து சொல்றேன் பேர் வழி அப்படின்னு பொதுவான மக்கள் பிரச்சனைகள்ல மூக்க நுழைச்சு தங்களோட அறிவின்மையை வெளிப்படுத்துறாங்க. நாடு முழுவதும் வெடிச்சு கிளம்பும் பிரச்சனையை நாமும் ஏதாவது பத்த வைப்போம் அப்படின்னு எதையாவது சொல்றதும் பிரச்சனை பெருசான உடனே ஓடி ஒளிகிறதும் வாடிக்கையாக வச்சிருக்காங்க. இவங்க இது பத்தி பேசாம இருந்தாலே இவங்களுக்கு பெரும் மதிப்பாக இருக்கும். பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க எவ்வளவு அறிவிலிகள் அப்படிங்கறத ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. பீட்டா அப்படிங்கறதோட அமைப்பும் அதோட நோக்கமும் தெரியாம கூப்பிட்டாங்க, டிஷர்ட் கொடுத்தாங்க, பார்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னு உடனே விலங்குகள் மேல திடீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்த பிரபலங்கள் எல்லாரும் பீட்டாவோட உண்மையான முகம் தெரிஞ்ச உடனே சிக்கல்ல சிக்கி மன்னிப்பு கேட்ட கதையெல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்த்தோம். இதே போல சினிமா பிரபலங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக்ல தங்களுக்கு தோன்றுனது எழுதுறதும் பின்னால பிரச்சனைகளை சிக்கிக்கிறதும் வாடிக்கையாகவே இருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல துள்ளிக்கிட்டு வந்து கண்டதையும் பேசி காணாம போன ஜிவி பிரகாஷ் மீண்டும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு. தன்னோட ட்விட்டர்ல சென்னை கடல்ல மிதக்கும் எண்ணெய் படலம் அப்படின்னு அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பதிவிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார். இதை பார்த்த பத்திரிகையாளர் ஒருத்தர், நீங்கள் பிரபலம் அப்படிங்கறதால பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டு ஃபார்முலாவை எப்பையும் பயன்படுத்த நினைக்காதீங்க, இந்த படம் எங்க எப்ப எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச ஜிவி பிரகாஷ் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு பதில் கேள்வி எழுப்பினார். இதுக்கு பதிலளிச்ச அந்த இன்னொருவர், ஜிவி பிரகாஷ் நீங்கள் பிரபலம் அப்படிங்கறதால இது போன்ற படங்கள் போடுறதுக்கு முன்னால விசாரிச்சு போடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ஜிவி பிரகாஷுக்கு பதிலளிச்ச பத்திரிகையாளர், நாங்கள் மாணவர் போராட்டங்களை பதிவு செஞ்சிருக்கோம், உங்களை போல பிரபலங்கள் எப்படி மாணவர்களை தவறாக வழிகாட்டுறாங்க அப்படிங்கறதையும் பதிவிட்டிருக்கோம். நான் கேட்கறது எண்ணெய் படலம் தங்கள் பதிவிட்ட படம் எங்க எடுத்தது அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு பதில் கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு பதிலளிக்க முடியாத ஜிவி பிரகாஷ், நீங்க பத்திரிகையாளர்கள் பல விஷயங்களை பதிவு செய்றீங்க, சிறப்பாக பணியாற்றுறீங்க, அதை மட்டுமே செய்யுங்க, பிரபலங்கள் பின்னால ஓடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதிலளிச்ச பத்திரிகையாளர், நீங்க இது போல படங்களை ஏன் பதிவிடுறீங்க, எதுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க, படத்தை பதிவிடுறதுக்கு முன்னால எங்க எடுத்தது அப்படின்னு விசாரிக்காம ஏன் பதிவு போடுறீங்க, அக்கறையோட செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்க உண்மையில அக்கறையோட செயல்படல அப்படின்னு கேட்டதுக்கு பதிலளிக்க முடியாம ட்விட்டர் விட்டு ஜிவி பிரகாஷ் ஓட்டம் எடுத்திருக்காரு. மேற்படி ஜிவி பிரகாஷ் பதிவிட்ட படம் அமெரிக்காவில் பசிபிக் கடல்ல எண்ணெய் கசிவின் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு படம். தன்னோட தவற ஒத்துக்காம வாதம் செய்யும் ஜிவி பிரகாஷ் அவர் நடிச்ச ஒரு படத்துல தமிழகத்துல ஒரு பெண் கூட கற்புடையவள் அல்ல அப்படிங்கிற வசனத்தை வச்சு விமர்சனத்துக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது. எனக்கும் பெரிய ஆசை என்னன்னா, சரி ஓகே மாஸ்டர் வந்து ஹிந்தியில் படம் பண்ண போறாரு, நம்ம டைட்டில்கள் எல்லாம் வரும். போனோடனே பார்த்தா படம் முடிஞ்சது. படம் முடிஞ்ச உடனே மாஸ்டர் என்ன சொன்னா, அப்புறம் என்னடா நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா, என்ன அடுத்தது என்ன கதை வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாரு. மாஸ்டர் கையில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 வேற கதை சொன்னேன். பார்த்தா எமோஷனே வரல. நான் அப்பவே சொல்ல, மாஸ்டர் இது கொஞ்சம் கஷ்டம் மாஸ்டர், கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப வாங்குவேன் இந்த கதை. சொல்லோடனே மாஸ்டர் வந்து இது சூப்பராக இருக்கடா, இது நல்லா இருக்கடா, இது பண்ணலாம்டான்னு சொல்லி சொன்னேன். இப்போ பாருங்க தலை முடியல நிறைய ஆரம்பிச்சிச்சு, அந்த அளவுக்கு வேலை வாங்கிச்சு. இந்த கதை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் இது டிஸ்கஷன் பண்ணும்போதுலாம் பாதி அஸ்டன்ட் வந்து ஓடி போயிட்டாங்க. ஏன் போகணும், ஏன் எதுக்கு என் படம் பார்க்கணும், அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, எதுக்கு நான் வந்து கேட்கணும், ஏன்னா இவருக்குள்ள அவருங்க அவருக்குள்ள இவருங்க சொல்லிட்டு பேசும்போதே கஷ்டம். கல்வனின் காலி சொல்லிட்டு ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் நான், எஸ் ஜே சூர்யா அண்ட் நயன்தாரா மேடம் வச்சு படம் பண்ணேன். 24 வயசுல ப்ரொடியூசரே ஓவர் ஆட்டம் தெரில, தோத்துட்டேன்.